எல்பிஜி தட்டுப்பாடு அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 60 ரூபா விலை வரை ஏற்றிருக்காங்க. அதனால் இதுலேருந்து தப்பிப்பதற்கான சிறப்பான ஐடியாக்களை சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாரி வழங்கியிருக்காங்க. அதில் முதலாவதாக நமது பத்ரி சேஷாத்ரி மாமா அவர்கள் ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்தாப்புல. எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்துங்க, எதுக்கு எல்பிஜினே பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் மாற்றுக்குன்னு ஒரு அடுப்பு இருக்குல்ல அப்படின்னு கடுப்பில் ஒன்று பேசியிருக்காப்புல. அதை ட்வீட்டாகவும் போட்டிருக்காப்புல. அதனால் மாமாவுடைய அட்வைஸை ஏற்றுக்கொண்டு இந்த பாருங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் நம்ம வாங்கி ரெடியாக வச்சுட்டோம். அடுத்ததாக நமது பாண்டா அவர்கள், பாண்டே கிடையாது பாண்டா அவர்கள் இந்த சமூகத்துக்கு அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது அந்த காலத்தில் விறகடுப்பு தான் சமைப்பாங்க, இயற்கையான முறையில் அந்த விறகடுப்பில் சமைக்கிறது. அந்த விறகு அப்படிங்கிறத ஒட்டி ஒரு சின்ன பிஸ்னஸ் இருந்தது. அதுக்குள்ளே மரங்கள் அதிகமாக வளர்த்தாங்க. அப்புறம் அதை வெட்டும் பொழுது அதில் சில நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் வெட்டினதுக்கப்புறம் அதை பொழக்கணும், அதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சிச்சு. பொழக்கும் போது கோடாரி வேணும், அப்போ ஆசாரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் அதை வெட்டிக்கிட்டி கடையாக போடும் பொழுது ஒரு சின்ன முதலாளி ஒருத்தன் வருவானா. இப்படி இந்த விறகை சுற்றி ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுங்க. அது எலக்ட்ரிக் ஸ்டவ், இந்த ஸ்டவ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த விறகுக்கான மவுசே போய் இதை சார்ந்த இந்த தொழிலாளர்கள் வந்து முழுக்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ட்வீட் போட்டாப்புல. அதனால் எல்லாரும் இனிமேல் விறகடுப்புக்கு மாறுங்க அப்படின்னு பாண்டா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த பாருங்க விறகு வாங்கி வச்சாச்சு. ரெண்டாவதாக, மூணாவதாக நமது இவர் இருக்காரு பாருங்க, தாவேகாவினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் ஜெலிக்ஸ் பரால்டு. அந்த ஜெலிக்ஸ் பரால்டும் அவருடைய மகனும் உட்காந்து ஐயோ உண்மையிலேயே அந்த அப்பா மகளை நிற்க வச்சு அப்படியே இந்த ஊரெல்லாம் சுற்றி போடுவாங்க பாருங்க. அப்படி சுற்றி இல்லை, நான் சுற்றி போடுறத சொல்ல, சுற்றி போடுவாங்க. அப்படி சுற்றி அப்படிலாம் பண்ணி கொண்டு போய் வெளியில் இதெல்லாம் ஊற்றிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சுற்றி போட்டு அந்த திஷ்டி கிளியறதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும். எம்பூட்டு அறிவுங்க ரெண்டு பேருக்கும். சே, அந்த அவங்க அப்பனுக்கு இருக்கிற அதே அறிவு கொஞ்சம் கூட கம்மி இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு அப்படியே இருக்குங்க. அம்புட்டு அறிவு இந்த அந்த அப்பனுக்கும் மகளுக்கும். அவங்க ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு சோறு திங்கிறீங்க, முதல்ல எதுக்கு சமைச்சாதானே எல்பிஜி தேவை. அதனால் நீங்கள் வந்து சமைக்காத உணவுப் பொருட்களாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டா உடம்புக்கும் நல்லது. எல்பிஜி செலவு நமக்கு மிச்சம் இல்லை. எதுக்கு போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு எல்பிஜிலன்னு கூவிக்கிட்டு வந்து பாருங்க. அப்படி சொன்னோடனே ஆமாம் இல்லை, சிறப்பான ஐடியா டிங்குன்னு நமக்கு ஒரு பல்ப் இருந்துச்சு. அதனால் பாருங்கள் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் இப்போ நம்ம வாங்கி வச்சாச்சு. அதனால் இந்த ஐடியா கொடுத்தவங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பொழக்க போகிறோம். முதலாவதாக பத்ரி மாமா அவர்கள் போட்ட ட்வீட்டு. அவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு அந்த சமூகத்துக்கு அப்படின்னு. என்னக்கா பத்ரி மாமா வந்து அப்பப்போ சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாப்புல, பயங்கரமான ஐடியாக்களை கொடுப்பாப்புல. ஏன்னா அவர் ஒரு ஐடியா மணி இல்லை, அவங்களுக்கு எப்பவுமே மூளை 333 கிலோ. எந்த பிரச்சனை சமூகத்தில் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக வந்து கருத்து சொல்கிற முதலாளி யாருனாக்கா நம்ம பத்ரி மாமா தான். இப்போ ராக்கெட்டு அனுப்புன ராக்கெட் வந்து மேலே ஏதோ ப்ராப்ளம் அல்லது லேண்ட் ஆக முடியல, அந்த ரோவர் வந்து லேண்ட் ஆக முடியல அப்படின்னாக்கா அதுக்கும் வந்து நம்ம பத்ரி மாமா தான் ஐடியா கொடுப்பாப்புல. நீங்கள் எப்படி ராக்கெட் எப்படி நீங்கள் இங்கேருந்து ஏவுறது, அப்புறம் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது, இப்படி பல முக்கியமான விஷயங்கள். பலருக்கும் அது அந்த திறமை வரவே வராது, அது இந்த கும்பலுக்கு மட்டும்தான் வரும். இதே மாதிரி தான் மணிப்பூர் விஷயத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் கேட்குறாரு அந்த அரசை கண்டித்து, ஏங்க நீங்கள் இது வரைக்கும் அதை கட்டுப்படுத்தவே இல்லை, அங்கே ஏன் அரசாங்கம் போகலை, அரசு சார்ந்த நபர்கள் ஏன் போகலை அப்படின்னு கேட்கும் பொழுது உடனடியாக பத்ரி மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. வந்து அப்போ அந்த ஜட்ஜு கையில் துப்பாக்கி கொடுத்து மணிப்பூருக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி அதற்காக வழக்கு வாங்கினவர் தான் நம்ம பத்ரி மாமா. அப்படி வழக்கு வாங்கும் பொழுது இங்கே உள்ள அந்த முற்போக்கு ஜனநாயக சக்திகள், இந்த எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேரில் இயங்கக்கூடிய பல பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அது எப்படி நீங்கள் பத்ரி மாமாவை கைது பண்ண போச்சு, இது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தானே அவர் பேசியிருக்காரு, பத்ரி மாமா வந்து ஒரு சமூக நீதி போராளிங்கிறது உங்களுக்கு தெரியாதா, அவர் ஒரு சுயமரியாதை வீரருங்கிறது தெரியாதா உங்களுக்கு, அவர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ தியாகங்களை செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா. அதனால் பத்ரி மாமா மேலே ஒரு தூசு பட்டால் கூட, ஒரு துரும்பு பட்டால் கூட ஒரு புரட்சியை வெடிக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே, ஒரு புரட்சி படையை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்ரி மாமா காலைல கூட்டு போனாங்க, சாயங்காலம் கொண்டு போய் இவனை கூட்டு விட்டாங்க பெயிலில். அப்படியாகப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராளி, ஒரு சமூக செயல்பாட்டாளர் தான். உண்மைதான், அவர் ஒரு சமூகத்துக்கான செயல்பாட்டாளர் தான் அவர். அப்படியான அந்த சமூக செயல்பாட்டாளர் இந்த விஷயத்துக்கு என்ன ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, எல்பிஜி விலை ஏறி போச்சு, தட்டுப்படாச்சு. ஸோ சார், இதுக்கு ஏன் எல்லாம் வருத்தப்படுறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கவே இருக்குது, கடையில் இருக்குது, போனால் கடைக்கு போகும்போது காசு கொடுத்தாங்க. இது எதுக்கு எல்லாரும் எல்பிஜி கிடைக்கல, தட்டுப்பாடு, எதுக்கு எல்லாம் புலம்புறீங்க. அதனால் உடனடியாக கடைக்கு போங்க, காசை கொடுங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கிட்டு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து எல்பிஜி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அடுப்பை, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்தக்கூடாது. அப்போ உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். அதுக்கு சிறப்பான ஐடியாவை அவரே சொல்கிறாப்புல, அந்த ஐடியாவும் அவரே கொடுக்குறாப்புல. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அதை கம்மி பண்ணுங்கள், 2 டைம்ஸ் ஆக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சமைக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னா
ரொம்ப இந்த சைடிஷாக பொரியல் கூட்டு அப்படின்னு அதிகமாக வைக்கக்கூடாது. அப்போ ஒரு சோறு ஒரு மினிமலான எப்படி குழம்பு வைக்கணுமோ அந்த குழம்பெல்லாம் நம்ம இனிமேல் கற்றுக்கணும், அதை வச்சுக்கணும். அப்போ தான் எலக்ட்ரிக் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அப்புறம் கூட்டோ பொரியலோ ஏதோ ஒன்று தான் செய்யணும். ஒரே நேரத்தில் 3 வேளைக்கான சாப்பாடை செஞ்சு முடிச்சிடணும். அப்படியாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகும், உங்களுக்கு எல்பிஜி தட்டுப்பாடு வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்பிஜி நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாருங்கள், நான் அந்த டிகாஷன் வைக்கிறேன் பாருங்கள், நான் காப்பி வைக்கிறேன் பாருங்கள், அப்புறம் நான் இது வைக்கிறேன் பாருங்கள், அப்புறம் நான் அது வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போஸ்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. மாமா, நான் உங்களுக்கு இதை விட சிறப்பான ஒரு ஐடியா தட்டுமா? நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கினா கூட அதுக்கு காசு செலவாகும், கரண்ட் பில் அதிகமாக வரும், அதில் கூட ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். இப்போ இதை விட சிறப்பான ஒரு ஐடியா சொல்கிறேன். எதுக்கு சோறு தின்னுக்கிட்டு பேசாமல் பசிக்கும் போது மாட்டு மூத்திரத்தை குடிச்சிக்கலாம். எனக்கு மாட்டு மூத்திரத்தை தான் அந்த கிருமி நாசினிகள்லாம் இருக்குன்னு கும்பல் சொல்லுமே, அதனால் மாட்டு மூத்திரத்தை தாகம் எடுக்கும் பொழுது குடிச்சிக்கலாம். அப்புறம் பசிக்கும் பொழுது சாணி இருக்கும், அதை எடுத்து உள்ளே அனுப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கரண்ட் பில்லு அதிகமாக வராது. இப்போ சமைக்கணும்னா கூட நீங்கள் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், தயிர் வாங்கணும், மயிர் வாங்கணும், வெண்ணெய் வாங்கணும், கருவேப்பிலை வாங்கணும், பச்சை மிளகா வாங்கணும், கொத்தமல்லி வாங்கணும், இன்னும் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு வாங்கணும், அது சம்மந்தப்பட்ட எண்ணெய் வகைகளோ, இது இவ்வளவு செலவுகள் இருக்குல்ல. இப்போ இந்த செலவுகளும் உங்களுக்கு இல்லாமல் போகும் பாருங்கள், இல்லையா பத்ரி மாமா? இந்த ஐடியாவை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கணும். அப்போ இனிமேல் எல்லாரும் நம்ம சாப்பிட்றதுக்கு மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இதை விட சிறப்பான ஐடியா உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி இல்லைங்க, அது இல்லைங்க, சோறு சாப்பிட்டு தாங்க ஆகணும், அது பண்ண முடியாதுங்க அப்படின்னு இருந்தாக்கா இன்னொரு ஐடியா உங்களுக்கான ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். இதுதான் வந்து அடுத்ததாக நம்ம எரிய போகிற ஒரு சூப்பர் ஐட்டம். என்னென்னா, பேசாமல் ஒரு தட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு வீடு விட போய் பிச்சை எடுத்துடலாமே. எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்க வேண்டியில்லை, நீங்கள் அரிசி நெய் பருப்பு லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி வாங்க வேண்டியதில்லை, எல்பிஜி வாங்க வேண்டியதில்லை, சிலிண்டர் வாங்க வேண்டியதில்லை, அதுக்கு ஒயர் தேவையில்லை, அது இது எதுவுமே தேவையில்லை. 0 காஸ்ட்டில் ஒரே ஒரு தட்டு மட்டும் வாங்கிட்டோம்னாக்கா வீடு விட போய் பிச்சை எடுத்தோம்னாக்கா வயிற்றுக்கு சோறு நல்லா ருசியாகவும் வந்துடுது, செலவுகளும் இல்லை பாருங்க. நம்ம உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மாமா, உங்களுக்கு பழக்கப்பட்டது தானே இது, உங்கள் வாவுக்கு பழக்கப்பட்டது தானே மாமா, இது காலகாலமாக செஞ்சுட்டு இருக்கிறது தானே. இப்பயும் கோயிலுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை மாமா, தட்டை நீட்டுறதை சொல்கிறேன், அதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க. அதை இப்போ கோயிலுக்கு உள்ளே நீட்டுறதை கோயிலுக்கு வெளியில் நீட்டுங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்ததாக நமது பாண்டா அவர்கள் போட்ட ட்வீட், அப்பா எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாப்புல அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே அவர் நான் உருவமாக மட்டும் சொல்லலை, அவருடைய மூளையாவுமே இது என்ன ஜந்து, இது என்ன பிறவி, இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க இதை அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா நீ எந்த விஷயமா இருந்தாலுமே நான் வித்தியாசமாக தான் நொட்டுவேன் அப்படின்னு தலைமை வந்து வித்தியாசமாக தான் நொட்டுவாப்புல, அப்படியாக இந்த விஷயத்துலையும் வித்தியாசமாக நொட்டியிருக்காப்புல. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, சாப்பிட்றதாவது நம்மளை மாதிரி தான் வாயில் சாப்பிடுவாப்பிலையா, அல்லது வித்தியாசமாக நொட்டணும்னு தட்டில் சோத்தை வச்சு டிக்கியை தூக்கி அதில் வச்சு அரைக்கி உள்ள அனுப்புவாப்பிலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஆளை பார்த்தா அப்படி தான் இருக்காப்புல. நான் சொல்கிறது வந்து அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், ட்வீட்டுகள், அதை வச்சு நான் சொல்கிறேன். அது முன்னாடி விறகை வச்சு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருந்துச்சா, அந்த பிஸ்னஸ் முழுக்க அந்த ஸ்டவ்வு, சிலிண்டரு, எல்பிஜி இதெல்லாம் வந்ததுனால அந்த விறகு வெட்டுறது, மரத்தை ஒட்டிய தொழில், அந்த விறகுக்காக, அப்புறம் அந்த விறகுட ஒரு ஓனர் போட்டிருப்பார், அவர் விறகை புழக்கிறதுக்கான ஆசாரியை வச்சு செய்யப்படுற அந்த உபகரணங்கள், அருவா அல்லது கோடாரி, இது அப்படி செய்யணும்னாக்கா அவர்கிட்ட போகணும். இப்போ இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ தொழில்கள் அதுக்குள்ளே சின்ன சின்னதாக அடங்கியிருந்தது. இப்போ இந்த எல்பிஜி சிலிண்டர்லாம் வந்தோடனே இது டோட்டலாக காலி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாப்புல. ஏண்டா முண்டக்கிழப்ப விறகடுப்பில் நின்று வீட்டில் சமைச்சிருக்கியா ஒரு நாளாவது, அல்லது ஒரு வேளையாவது சமைச்சிருப்பியா? வீட்டில் உள்ள பெண்கள் சமைச்சிருப்பாங்க, உங்கள் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ சின்னம்மாவோ பெரியம்மாவோ அத்தையோ யாரோ சமைச்சிருப்பாங்க. நீ வக்கனையா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவி முன்னாடி ரிமோட்டை வச்சுக்கிட்டு டீ கொண்டு வா, காப்பி கொண்டு வா, பூந்தி கொண்டு வா, சேமியா கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு சொல்லிட்டு வக்கனையா நாக்கு ருசிக்க தின்னுவே தவிர என்னைக்காவது ஒரு நாள் அதில் உள்ள சிரமங்கள் என்னென்னு நீ கேள்விப்பட்டிருப்பியா, அல்லது அதை உணர்ந்தாவது பார்த்துருப்பியா? ஒருவேளை அப்படி உணர்ந்தவன் இந்த மாதிரி பதிவுகளை போடுவானா? எந்த முட்டா பயிலாவது 2026 விறகடுப்பினுடைய நன்மைகள்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதுவானடா என்ற பரதேசி எவனாவது எழுதுவானா? விறகடுப்புக்கு பக்கத்தில் நின்று சமைக்கிறதுனால எவ்வளவு வியாதிகள் வரும்னு தெரியுமா உனக்கு? இந்த காச நோய்னு சொல்லுவாங்க, இந்த புகை சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் பெண்களுக்கு அதிகமாக வரும். ஏன் பெண்களுக்கு அதிகமாக வரும்னாக்கா, அவங்க தான் காலம் முழுக்க அடுப்பாங்கரில் நின்று விறகடுப்பில் நின்று சமைக்கிறது. அதனால் அந்த புகை சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் பெரும்பாலும் இல்லை, எல்லாருக்குமே வந்துடும். அப்புறம் அந்த ஒரு வேளை சமைக்கிறது, நான் சொல்கிறது ஒரு வேளை உணவு, ஒரு காலை உணவு மட்டும், அதுக்கு மட்டும் சமைக்கிறாங்க இல்லையா, அந்த சமையலுக்கு செய்யும் பொழுது, விறகு வச்சு சமையும் பொழுது அதில் வர்ற புகை இருக்குல்ல,
அந்த புகையினால் ஏற்படுகிற விளைவு ஆபத்துங்கிறது ஒரு மனுஷன் 400 சிகரெட் அடித்தாக்கா என்ன விளைவு அவனுக்குள்ளே ஏற்படுத்துமோ பாதிப்பு, அந்த பாதிப்பு ஒருவேளை ஒருவர் சமைக்கும் பொழுது ஏற்படுகிற புகையினால் ஏற்படுவது சமம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு வேளை சமைக்கிறதே அவ்வளோ 400 சிகரெட் அடித்தது சமம் அப்படின்னாக்கா எத்தனை வேளை, எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை யுகங்களாக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இந்த சிகரெட்டினால் அடிக்கும் பொழுது எவ்வளோ பாதிப்புகள் வருமோ அதை விட தாண்டின பாதிப்புகள் அவங்க வந்திருக்குமா இல்லையா? என்ற பரதேசி நாயை ஆளை பார்த்தா தெரியுது, நல்லா உட்காந்து அண்டாவாக திங்கிற மாதிரி தானே இருக்க. அப்போ அதில் உள்ள இப்போ சமைக்கும் பொழுது இந்த புகையினால எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது சாதாரணமாக கேட்டால் கூட சொல்லுவாங்க. ரோட்டில் மாசு அதிகமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், கர்ச்சிஃபையோ அல்லது ஒரு மாஸ்கையோ போட்டு போவோம். எதுவுமே இல்லைன்னா கூட கையை மூடிட்டு போவோம். நம்ம கொஞ்சம் புகையாக இருக்குது அப்படின்னா கையை மூடிட்டு போவோம். அப்படின்னா அந்த இருட்டு புகைக்குள்ளே, அந்த கரும் புகைக்குள்ளே, சமையலுக்குள்ளே நின்று ஒருத்தவங்க செய்கிறாங்கனாக்கா அது எப்படி அவனால் ரொமான்டிசைஸ் பண்ண முடியுது? இல்லை, அதனால தான் சொல்கிறேன், இவன் வாய் வழியாக சாப்பிட்ற ஆளாக இருக்க மாட்டான். தோட்டில் இது தட்டில் சோறு போட முடியாது இவனுக்கு, நல்ல பெரிய தாம்பாளத்தில் சோறு போட்டு அப்படியே ஏறி உட்காந்துருவான் போல் இருக்கு. அடுத்ததாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களும் அவருடைய அந்த அறிவு செல்வி அவங்களும் உட்காந்து ஒரு வீடியோ, ஏன்னா சமீப காலமாக அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட உட்காந்து பேசி அது எவ்வளோ பெரிய முட்டாளுங்கிறது அதுவே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஏம்மா தயவு செஞ்சு ஃபாரினில் படிக்கிறதில்ல, அங்கே போயிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு தயவு செஞ்சு சொல்லாத, சரியா? இவ்வளோ முட்டாள்கள்லாம் தமிழ்நாட்டில் இருப்பாங்களான்னு அங்கே உள்ளவங்க நினச்சி, ஏன்னா நாலு பொண்ணு நான் ஒரு வேளை அந்த நாட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், அப்போ என்னன்னாக்கா நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னாக்கா என்னையை முட்டாள் நினச்சிடக்கூடாதுல்ல அவங்க. எனக்கு ஒன்றே மாரி தான் நானும் யோசிப்பேன், ஒன்றே மாதிரி தான் திங்க் பண்ணணும்னு நினச்சிட்டாக்கா அது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம், எவனுக்கு எவ்வளோ பெரிய இழிவு. நம்ம இவங்க அப்பாவும் இவங்களும் உட்காந்து பேசுகிறாங்க, அது எல்பிஜி சிலிண்டர் அதிகமாக போச்சுன்னு பாருங்கள், இவங்கெல்லாம் அந்த ஆளுங்கட்சியெலாம் வந்து கதறாங்க. எதுக்கு நம்ம இதெல்லாம் சமைச்சிக்கிட்டு சமைச்சே தான் சாப்பிட்ணுமா? இப்போ சமைக்காமல் இருக்கிற ஃபுட் இருக்குல்ல, ஒரு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அது சமைக்கவும் தேவையில்ல, உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் தானே. அப்போ அது சாப்பிட்டுக்கலாம்ல. இன்னொரு ஐடியா சொல்கிறேன், எதுக்கு சோறு தின்னுக்கிட்டு, இல்லை எதுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் எதுக்கு, அதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்ல. பேசாமல் ரோட்டு பக்கம் ஏதாவது கிடக்கும், அதை போய் தின்ட்டு போயிடலாமே. எங்கள் ஊர்லாம் ரோட்டு பக்கம் தான் கிடக்கும், 2 பக்கமும் இருக்கும். வந்தினா 2 பக்கமும் இருக்கும், அள்ளி தின்ட்டு போயிட்டே இருக்கலாமே, காசு செலவு மிச்சம். ஐடியா கொடுக்கலாம் ஒரு முகரக்கட்டை. இது என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு இதை பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. இதில் என்ன நேரேட்டிவ் நீ செட் பண்ணுறேன்னு புரியல ராஜா. இப்போ எதுக்கு சோறு திங்கிறீங்க, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸும் தின்னுங்கன்ற அந்த கட்டை எடுத்து போட்டோம்னா ஊரில் உள்ளவனா செருப்பு கழட்டு அடிப்பான அடிக்க மாட்டானா. இப்போ இந்த வீடியோ கொண்டு எங்கள் அம்மாட்ட எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட ஊரில் டீக்கெட்டில் உட்காந்து காமிச்சோம்னாக்கா, இவன் இந்த முடி வச்சிருக்கான தம்பி இவன் எங்கே இருக்கான்னு கேட்பாங்க. இவன் எங்கே தம்பி இருக்கான், இதை தயவு செஞ்சு என்னை கூட்டு போ தம்பி, நேற்றா செருப்பு புதுசாக வாங்கினேன், பரவாயில்ல நான் திரும்ப கூட வாங்கிப்பேன், எனக்கு இவரை டிவிட்டை மட்டும் என்னை கூட்டு போட்டு தம்பின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு உட்காந்து பேசிட்டு அந்த பிள்ளைய கூட்டு வச்சு அதை பேச வச்சுட்டு அந்த பிள்ளை எவ்வளோ முட்டாளா அடிமுட்டாளாக இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு கூட பழகுவாங்கல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அவங்கெல்லாம் இந்த பொண்ணை என்னவா நினைப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ என்ன இவங்க அப்பா இவ்வளோ முட்டாளாக இருக்கா, இந்த பொண்ணு அதை விட அடிமுட்டாளாக இருக்குது, இவங்கெல்லாம் சேனல் வச்சுருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸாக இருக்காங்களா, அப்போ இவ்வளோ ஃபாலோவர்ஸும் முட்டாள்களா, அப்போ முட்டாளில் உருவாக்கி இருக்கிறாங்களா, இல்லை இருக்கிற முட்டாளாக ஒன்றா சேனலில் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? இன்னும் அற்புதமான எனக்கா எல்பிஜி தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு 60 ரூபா ஃபஸ்ட்டு ஏற்றுனாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க 60 ரூபாய் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ஏற்றினதை ஒட்டி மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கணும். ஏன் வெடிக்கலை? வெயிலாக இருக்குது, அதனால் காங்கிரஸால் போராட்டம் பண்ண முடியாது. இப்போ அதனால் இந்த குளிர்காலம் வந்தோடனே போராட்டம் பண்ணாலும் ஒத்தி வச்சுருக்காங்க போல் இருக்குது. 60 ரூபா விலை ஏற்றினது இந்நேரம் இந்தியா ஸ்தம்பிச்சிருக்கணும். காங்கிரஸ் இறங்கி சீட்டு மட்டும் அதிகமாக கேட்குறீங்கள, அப்போ போராட்டம் பண்ண நீங்கள் தானே இந்திய அளவில் இருக்கீங்க, நீங்கள் தானே என்ன கட்சி பாது காங்கிரஸ் பேர் இயக்கம், அந்த பேர் இயக்கம் நிறைய இறங்கி நிறைய பேய் தாண்டவம் ஆடிருக்க வேண்டாமா? எங்கே இருக்குது காங்கிரஸ்? ஏன் 60 ரூபா விலையேற்றத்துக்கு மறுநாளே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கணும், போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும், டெல்லியில் உட்காந்துருக்கணும், தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கணும், அவங்க பீகாரில் உட்காந்துருக்கணும், மகாராஷ்டிராவில் உட்காந்துருக்கணும், அங்கே கர்நாடகாவில் எங்கே பார்த்தாலும் உட்காந்துருக்கணுமா இல்லையா? 60 ரூபா விளையாட்டு நீ யோசிக்கிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறானாக்கா சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு போட்டான். இப்போ எல்லா மக்களும் 60 ரூபா ஏறினது பிரச்சனை இல்லை, எனக்கு சிலிண்டர் நம்ம எப்படியாவது கொடுறா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அப்போ விலையேற்றம் ஈஸியாக எனக்கு காலி ஆயிடுச்சு. 60 ரூபா ஒரே விலையேற்றம், 60 ரூபா, 4 ரூபா 5 ரூபாலாம் இல்லைங்க, 60 ரூபா ஒரே நாளில் விளையாட்டம். 60 ரூபாங்கிற எவ்வளோ பெரிய காசு. 60 ரூபா இருந்தாக்கா 3 வேளை நம்ம இங்கே சாப்பிட்றலாம் சென்னைக்குள்ளே அம்மா உணவகத்தில். நான்லாம் 30 ரூபா வச்சு 3 வேளை சாப்பிட்டு இருந்தவன் அம்மா உணவகத்தில், நான் அசிஸ்டன்ட் டாக்டராக ஒர்க் பண்ணும் பொழுது.
அதில் வாய்ப்பு தரும்போது 30 ரூபா எங்களோட ஒரு நாள் செலவு அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு வந்துடும். காலைல 10, மதியம் 10, நைட்டு 10, அவ்வளோதான். சில நேரத்தில் காசு இருக்கா, 20 ரூபா தான் இருக்கும், அப்போ 2 வேளை சாப்பிடுவோம், 1 வேளை கட் பண்ணிக்கிட்டு. அப்போ 60 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகைங்கிறது எனக்கு தெரியும். ஒரே நாளில் ஏற்றுனாங்க. இதை குறித்து எந்த போராட்டமும் அறிவிக்கிறதுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணான், எல்பிஜி தட்டுப்பாடு. இங்கே கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுகிற குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள் எடுத்து பார்த்தோம்னா வீடியோஸ் வந்துருக்கு பாருங்கள். சிலிண்டருக்கு கிலோமீட்டராக நிற்கிறாங்க, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு க்யூவில் சிலிண்டரை வச்சு நிற்கிறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு, சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் வாங்கணும், நிற்கிறாங்க. அங்கே சண்டையாகி போகுது. கீழே நிற்கும் போது சண்டை போட்டுருக்கு, முன்னாடி பின்னாடி சண்டை. அந்த சண்டை பெரிய சண்டையாகி போலீஸ் கைது பண்ணி கூட்டு போகுது. அந்த வீடியோ நீங்கள் என்ன பாருங்கள். அப்போ இது ஏதோ காங்கிரஸுக்கான வேலை அல்லது திமுகவிற்கான வேலை அல்லது விசிகாவுடைய வேலை அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலை அப்படின்னு ஒதுங்கி நின்றக்கூடாது. இது தாவேக்காவுடைய வேலையும் தான் அது. ஏன்னா இந்த சிலிண்டர் ஏற்றங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, திமுக தான் விலையேற்றத்துக்கு காரணம்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுவாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது. திமுக பாருங்கள் எப்படி விலையேற்றி வச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த சிலிண்டருடைய விலையேற்றுவது என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது, ஒன்றிய அரசுடைய கையில் இருக்குது. மோடி, அமித்ஷா நினச்சா தான் இதை ஏற்ற முடியும். அப்போ ஒரே நாள் 60 ரூபா ஏற்றிருக்குனாக்கா இதை ப்ரொபகண்டாவை கொண்டு போயிருக்கணும்ல தாவேக்கானாக்கா கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. இதை வச்சுன்னு என்ன பேசுகிறோம்னாக்கா பாருங்கள், மோடி வந்து கையாளாகாதவராக இருக்கிறார், மக்கள் நலன் சார்ந்து செயல்படவில்லை, மக்களுக்கு எதிராக இருக்கிறார். ஏன்னாக்கா எல்லார் வீட்லையுமே இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் இருக்குது, எல்பிஜி இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்புறம் காருக்கு பயன்படுத்துறது ஒன்று தனியாக இருக்குது, அதை வேற முடி போட்டு வச்சுருக்காங்க. அது எதுக்கு முடி போட்டாங்கன்னு தெரியல, அதையும் முடி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டு சிலிண்டர், உபயோக சிலிண்டர் அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படும். ஏங்க இதில் பிஜேபிக்காரனும் சேர்ந்தாங்க பாதிக்கப்படுவான், பிஜேபிக்காரனும் சேர்ந்தே தான் பாதிக்கப்படுவான். அதில் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனாக்கா பிஜேபிக்காரவங்க வீட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லையா, ஆர்எஸ்காரங்க வீட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லையா? அப்போ ஆர்எஸ் பிஜேபி என்ன சொல்லுவானாக்கா, அடுப்பு விறகடுப்பு மாறிடும். விறகடுப்பு மாறணும்னாக்கா அதுதான் வந்து நம்மளுடைய இயற்கை, அது வந்து நம்மளுடைய மூதாதையர், நம்ம வந்து முன்னோர்கள் என்று முட்டாள்கள் இல்லை. நம்ம அந்த சிலிண்டர்லாம் வெடித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வீட்டில் வெடிச்சிருங்க சிலிண்டரு, உயிருக்கு ஆபத்து. எங்கேயாவது விறகடுப்பு வெடித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சிலிண்டர் அடுப்பு வெடிக்கும். அதனால் அதில் அந்த சிலிண்டர் வெடித்து பல பேர் இறந்து போகிறாங்க. ரெண்டாவது, இந்த சிலிண்டர் என்ன பண்ணுறாங்கனாக்கா சில தீவிரவாதிகள் வந்து அதை வந்து பாம் பிளாஸ்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்கங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த டெல்லியில், நீங்கள் பார்த்தீங்களா அந்த இதில், அந்த மாநிலத்தில், இந்த இங்கே தீவிரவாதிகளுடைய பயன்பாட்டுக்காக சிலிண்டரை பயன்படுத்திடுறாங்க. ரெண்டாவது, வீட்லேயும் வெடிச்சிருது. அதனால் மக்களுடைய நலன் கருதி தீவிரவாதிகள் வந்து அந்த பாம் பிளாஸ்ட்டை பண்ணாமல் இருக்கணும்னாக்கா ஜியோடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பாருங்கள், அப்போ எல்பிஜியை கட் பண்ணுங்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இப்போ எல்பிஜி இல்லையா, அவனுக்கு எப்படி பாம்பு அடிக்கிறதுக்கு எப்படி எல்பிஜி கிடைக்கும்? கிடைக்காது இல்லை. எப்படி நம்ம ஜி அப்போ அமெரிக்காக்காரன் பயப்படுறான் நம்மளை பார்த்து. அப்போ தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தணும்னாக்கா அப்போ எல்பிஜி சிலிண்டர் இருக்கக்கூடாது. இருந்தால் தானே நீ வெடிகுண்டு வைப்ப. ஏன்னா சிலிண்டர் வெடிகுண்டு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, பயங்கர சத்தத்தோடு வெடிக்கும். இப்போ அது இல்லை. ஏன்னா எல்பிஜி தட்டுப்பாடு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஜி வேற லெவல், ஜி நீங்கள் வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப் ஜி, ஹேட்ஸ் ஆஃப். அமெரிக்காக்காரன் பதறான் நம்மளே பார்த்து, ஒரே பதட்டமாக இருக்குது அமெரிக்காக்காரன். ஐயோ பயங்கரமாக. நம்ம பாண்டியனை தான் சொல்லுவாப்புல, அதான் பாருங்கள் நம்ம மோடிஜி போயிட்டு வராரு, டூர் போகிறாருன்னு சொல்லிட்டு நான் கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க. அவர் சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் போயிட்டுருக்காருங்க. ஃப்ளைட்டில் பறக்கும்போது தான் ஃபைல்ஸுக்கு சைன் போடுறது அவர், தெரியுங்களா உங்களுக்கு? பல்லு விளக்குறது, வாய்க்கு குளிக்கிறது, குளிக்கிறது எல்லாம் ஃப்ளைட்டில் தான். அவர் நேரமே கிடையாது, ட்ராவல் டயத்தில் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாப்புல. இதை சொல்ல போனோம்னாக்கா முன்னாடி இந்தியன்ஸ்லாம் வெளில போனோம்னா அந்த கட்டை நீங்களே பாருங்கள். பட் இந்த அத்தனை வரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு மோடி டூர் போறாருட்டாங்க. லீவுக்கு டூர் போற மாதிரி அவர் பொசுக்கு எங்க இந்தியாவுக்கு குடியரசு தினத்துக்கு சுதந்திரத்துக்கு தான் வர்றாரு, மற்ற நாள் போய் சுத்திக்கிட்டே இருக்காரு. அடா பாவி, ஒரு மனுஷன் தூங்காம கொள்ளாம நாயா பையன் நாடா சுத்திட்டு வந்து நாட்டோட பாதுகாப்பையும் வளத்தையும் பெருமையும் கூட்டிட்டு இருந்தா இன்னைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இந்தியாங்கிறது எவ்வளவு பெருமையா நெஞ்சிருக்கு சொல்றான். முன்னாடி கூச்சு சாரி சார் வி ஆர் ஆல்சோ ஃப்ரம் இந்தியா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்றான். அப்போ அமெரிக்காக்காரன் பயப்படுறான் நம்மளை பார்த்து. அமெரிக்காக்காரன் நம்மளை பார்த்து பதறான் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இப்போ நம்ம ஒரு டேட்டா சொல்லுவோம். இப்போ இந்த போர், இந்த எல்பிஜி சிலிண்டர் இதனுடைய தட்டுப்பாடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு வரலாறாக சொல்லிடுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத. அது இஸ்ரேல் ஈரான் போர் அல்லது அமெரிக்கா ஈரான் போர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த போர் ஆரம்பிக்குது. அந்த போர் ஆரம்பித்தோடனே ஈரானை சுற்றி உள்ள அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிகள்லாம் பாம்பு உழுகுது, ஈரான் போடுதுன்னு சொல்கிறாங்க. இல்லைனாக்கா ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போடுறாங்க. யார்? அமெரிக்காக்காரனே அந்த நாட்டுக்குள்ளே போந்து, நட்பு நாட்டுக்குள்ளே போந்து சுட்டு தள்ளிடுறான். அல்லது அமெரிக்காக்காரனை அந்த நாட்டுக்கு நட்பு நாடை சேர்ந்து சுட்டு தள்ளிடுறான். கேட்டோம்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர். அதே அப்புறம் ஃப்ரெண்டு சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆகும்.
அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் குண்டு எங்கே போய் விழுகுதுனாக்கா இந்த எண்ணெய் கிணறுகள் உள்ள நாடுகளின் மீது தான் இந்த போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானாக இருக்கட்டும், அல்லது துபாயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், பக்கத்தில் உள்ள நாடுகளில் எங்கெங்கெல்லாம் பாம்பு விழுகுதுன்னு பார்த்தோம்னாக்கா எண்ணெய் கிணறுகள் அதிகம் உள்ள நாடுகளின் மீது இந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த குண்டெல்லாம் எங்கே விழுதுனாக்கா எண்ணெய் கிணறுக்கு பக்கத்தில் அல்ல எண்ணெய் கிணறுக்குள்ள, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள, அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள இப்படி தான் விழுந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னன்னாக்கா உலகம் முழுக்க உள்ள எல்லா நாடுகளுக்குமே இன்னைக்கு க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது தேவை. ஏன் கச்சா எண்ணெய் தேவைன்னாக்கா உலகம் முழுக்க இயங்குகிற வாகனங்களில் பெரும்பாலும் இயங்குகிற வாகனம் பெட்ரோலு, டீசல் இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்கு தனியான ஒரு ஃபியூல் இருக்கும், அதே மாதிரி கப்பலுக்கு தனியான ஒரு ஃபியூல் இருக்கும். ஸோ ஃபியூல் எல்லாருக்குமே வேணும். ஃபியூல் இல்லாமல் பேட்டரியில் வந்துருக்கிறது இப்போ தான் 2 வீலர் 4 வீலர் பேட்டரியில் வந்துருக்கு, இன்க்ளூடிங் ட்ரக்லாம் கூட பேட்டரியில் இருக்குது. பேட்டரியில் ஓடுறது சார்ஜ் போட்டுக்கணும். ஆனால் அந்த சார்ஜுங்கிறது ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அல்லது 500 கிலோமீட்டர், அதுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து 400 கிலோமீட்டருக்கும் 500 கிலோமீட்டருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தான் இருக்கும். அதே ரீசார்ஜ் மெத்தட், நீங்கள் ஃபோனை வச்சு அந்த ஆப்பை போட்டு டவுன்லோட் பண்ணி அதில் பே பண்ணி, சரி நானே ஒரு நண்பர் கூட ஒருத்தர் போனேன், அப்போ இப்போ ரொம்ப துன்பப்பட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன். அப்போ சார்ஜிங் பாயிண்ட் இருக்கணும், அது ரொம்ப சிக்கலாக இருக்குது, நிறைய வராதனால சார்ஜிங் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 97-98% வாகனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளேயோ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 95% மேலே பெட்ரோல், டீசலு, மற்ற இதே மாதிரி ஃபியூல்ஸை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபியூல்ஸ்லாம் எங்கேருந்து வருதுனாக்கா அதான் கச்சா எண்ணெயிலேருந்து பிரித்து எடுக்கப்படுறது. அப்போ இந்த கச்சா எண்ணெய் கிணறுகள் வந்து இந்தியாவில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய் கிணறுகள் வந்து சில நாடுகளில் தான் இருக்குது. இந்த சில நாடுகள் எதுனாக்கா ஈரானு, ஈராக்கு, கத்தாரு, துபாய், வெனிசுலா, அப்புறம் ரஷ்யா, இப்படி சில நாடுகளில் மட்டும்தான் அந்த கச்சா எண்ணெய் கிணறுகள் இருக்குது. அப்போ அந்த கச்சா எண்ணெய் கிணறுகளிலிருந்து எடுக்கப்படுற கச்சா எண்ணெய்கள் தான் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுக்க பயன்படுத்துகிற வாகனங்கள் அல்லது மற்றும் இந்த ஃபியூலை பயன்படுத்தி இயங்குகிற இன்ஜின்ஸ் எல்லாத்துக்கும் ஃபியூல் இங்கே தான் போகணும். அப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பாருங்கள், உலகம் முழுக்க தேவைப்படுற பெட்ரோல்ஸ் எல்லாம் இந்த சில நாடுகளில் இருக்கப்படுற கச்சா எண்ணெய் மூலயமா தான் போகுதுனாக்கா அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், இது எவ்வளோ பெரிய ட்ரேடிங் இது. அப்போ இந்த ட்ரேடிங்கை தான் குறி வைக்கிறாப்புல நமது அதான் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல, அப்போ இந்த எண்ணெய் கிணறுகள் வேறு எங்கெங்கேருந்து வாங்குறாங்கனாக்கா இந்த ஈரானு, ஈராக்கு, கத்தாரு, துபாய் இந்த நாடுகள். அப்போ அந்த ஈரானில் தூக்கி ஒரு பாம்பை போடுறாங்க, பாம்பை போட்டு சண்டையை உண்டு பண்ணுறாங்க, வாரம் உண்டு பண்ணி பக்கத்தில் உள்ள துபாய், கத்தாரு இதெல்லாம் வந்து நட்பு நாடாக வச்சுருக்கான் இஸ்ரேலு, இவங்க யூஎஸ்லாம். இப்போ ஈரான் வந்து எதிர்த்து நிற்கிது, ஏன்னாக்கா அவங்க யூஎஸ்க்கு எதிராக தான் நிற்கிறாங்க. அப்போ ஈரான் கிட்ட வந்து யூஎஸ் இஸ்ரேலை வச்சுக்கிட்டு பாம்பு போட்டு ஈரான் என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்கேருந்து ஆர்மி வருதுனாக்கா பக்கத்தில் உள்ள நாடுகளில் யூஎஸ்னுடைய ஆர்மி இருக்குது, அந்த முஸ்லீம்ஸ் நாடுகளில் யூஎஸ்னுடைய ஆர்மி தளவாடங்களும் இங்கே வச்சுருக்காங்க நட்பு நாடாக வச்சுக்கிட்டு. அப்போ அங்கேருந்து வரும்பொழுது இவன் ரியாக்ட் பண்ணும்பொழுது அந்த நாடுகளில் போய் பாம்பு விழுகுதா, அப்போ அங்கே உள்ள போர் பதற்றம். அப்போ மற்ற நாடுகள் இந்த போர் பதற்றம் உள்ள நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்காது. ஏன் வாங்காதுனாக்கா போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கப்பல் போயிட்டு இருக்கும், கப்பல் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிற கப்பலில் பாம்பு விழுந்துச்சுனாக்கா பெரிய நட்டம், பல கோடிகளுக்கு நட்டமாகும், பிஸ்னஸ் போகும். அப்போ அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழலை உண்டாக்குறது. அப்போ இன்னொரு நாடு எதுனாக்கா நம்ம ரஷ்யாவும் வெனிசுலாவும் இப்போ மிச்சம் இருக்கும். ரஷ்யா கிட்ட மோத முடியாது அவங்களால, ஏன்னா விளாடிமிர் புத்தின் எப்படின்னு நமக்கே தெரியும். அந்த ஆள் வந்து ஜூடோ இதெல்லாம் கத்திரிப்பாப்பில் போட்டுருக்கு, சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜூடோ விளாண்டுருக்காப்புல. அப்போ அந்த நாடு வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அது எப்படி எல்லா வகையான எதிர்ப்பையும் பார்க்கக்கூடிய ஒரு நாடு தான் ரஷ்யா. ரஷ்யா கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அப்போ ரஷ்யா கிட்ட தான் இந்தியா வந்து டீலிங் பண்ணி அங்கேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈரான்கிட்ட வாங்குவாங்க. இந்த மாதிரி சில நாடுகள்கிட்ட இந்தியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. மிக நட்பு நாடாக ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் இந்தியாவோட இருந்துச்சு. ஈரான் என்ன சொன்னானாக்கா, ஈரானுடைய அந்த காமேனியை கொண்டாங்க இல்லைங்களா, இந்த காமேனி யாருனாக்கா அவருடைய பூர்வீகம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ, அவனுடைய பாட்டனாருக்கு அப்பா அந்த மாதிரி வந்து அங்கே அதான் பூர்வீகம் அவங்களுக்கு. அங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகி போனவங்க ஈரானுக்கு. அதில் ஒருத்தவர் தான் காமேனி, அவர் தான் அந்த நாட்டினுடைய உச்சத்தலைவர். உச்சத்தலைவர்னா பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுங்களேன், அவருக்கு தான் அங்கே எல்லா பொறுப்புகளும் உண்டு, எல்லாம் பெரிய மிகப்பெரிய பதவி அப்படிங்கிறது அவர் வந்து ஹிந்தி அப்படிங்கிற புனை பெயரில் கவிதை எழுதுவார். அவங்க குடும்ப பெயர் வந்து எல்லார் பேருக்கு பின்னாடி ஹிந்தின்னு வரும். ஏன்னாக்கா அவங்க லக்னோலேருந்து போனவங்க அந்த குடும்ப பேராக அதை அப்படியே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அவர் ஹிந்தியில் அவங்க பேசுவார், எழுதுவார்னு சொல்லுவாங்க. ஹிந்திங்கிற பேரில் கவிதை எழுதுவார். அப்படியாப்பட்டவர் இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான நட்பு அப்படிங்கிறது நீங்கள் கச்சா எண்ணெய் அங்கேருந்து வாங்கும் பொழுது, இந்தியா வந்து ஈரானில் வாங்கும் பொழுது ஈரான் என்ன சொல்லுச்சுனாக்கா எல்லா நாடுகள்லையும் வாங்கும் பொழுது நீங்கள் டாலரில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் அவங்க சொன்னது என்னன்னாக்கா நீங்கள் இந்தியன் மணிலேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க ஈரான். அப்போ இந்தியன் மணிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இந்த அந்நிய செலாவணி அதிகமாகும். அப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதிகமாகும். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்தது, யார் ஈரான் கொடுத்தது. அப்புறம் மற்ற நாடுகளுக்கு கொடுக்குற விலையை விட ஒரு பேரல் கச்சா எண்ணெய்ங்கிற ரொம்ப கம்மியான விலைக்கு இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி ஈரான் வந்து இந்த பார்டர் பிரச்சனை, அப்போ பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனை வரும் பொழுது ஐநா சபையில்
பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, ஈரான் நாங்களும் முஸ்லீமு, அதனால் வந்து நாங்கள் முஸ்லீமான பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல. ஐநாவில் ஆதரவு தெரிவிக்கும் பொழுது இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்து தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான நட்புங்கிறது ரொம்ப டைட்டான ஒரு நட்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, இந்த பிரச்சனையில் நேராக யூஎஸ்ட்ட போய் சரண்டர் ஆகி, அதான் நம்ம அமெரிக்காக்காரன் பார்த்தா பதறான்னு சொன்னாப்புலையே. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இந்தியாங்கிறது எவ்வளவு பெருமையா நெஞ்சிருக்கு சொல்றான். முன்னாடி கூச்சு சாரி சார் we are also from India சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ we are Indians அப்படின்றான். அப்போ அமெரிக்காக்காரன் பயப்படுறான் நம்மளை பார்த்து. அப்போ அமெரிக்காக்காரன் பதறானாக்கா, எப்பா நான் ஈரான் கூட நட்பாக இருக்கேன்னா அங்கேயே போகிறேன், உனக்கு என்ன நீ அவங்க கூட சண்டைனாக்கா நீ உனக்கும் அவனுக்கும் சண்டை, நான் அதுக்குள்ளே வரமாட்டேன், உன் பக்கமும் வரமாட்டேன் அவன் பக்கமும் வரமாட்டேன், நான் வந்து அணிசேரா நாடு, நான் வந்து தனி. அப்பத்துலேருந்து இந்தியாவுடைய கொள்கை தான், 2 நாடுகள் சண்டை போட்டுருந்தாக்கா அணிசேரா கொள்கைன்னு ஒன்று இருக்கும். நாங்கள் எந்த நாட்டுக்கு சப்போர்ட்டும் இல்லை எதிரியும் இல்லைப்பா, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நான் அதுக்குள்ளே வர தேவையே இல்லை, நான் ஓரமாக நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்காக ஒரு போர் என்று வரும் பொழுது அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரோ அதிபரோ யாராக இருந்தாலும் முதன்மையாக யார் இருக்காங்களோ அவங்க என்ன யோசிப்பாங்கனாக்கா, எனக்கு கீழே நாடு இருக்குது, ஒரு போர் வரப்போகுதுனாக்கா இந்த போரினால் என்னுடைய மக்களுக்கு ஆபத்து இருக்கா, ஆபத்து இருக்குனாக்கா அந்த ஆபத்துலேருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு என்ன செய்யறதா ஒருத்தன் யோசிப்பானே தவிர, இங்கே உள்ள அம்பானியும் அதானையும் காப்பாற்றணும், அவனுக்கு லட்சம் கோடியில் பிஸ்னஸ் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக இந்த மக்களை காவு கொடுத்துட்டு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடாக வச்சுட்டு நான் வந்து அம்பானிக்கும் அதானையும் கொண்டு போய் லட்சம் கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறது நான் ட்ரம்ப் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்கிறவர் ஒருபோதும் தலைவனாக இருக்கவே முடியாது. அப்போ இந்த பிரச்சனையில் இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு வந்திருக்குனாக்கா மக்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்தியாவில் அப்படின்னா அதை சரி செய்வதற்கு நீ என்னென்ன செஞ்ச வெளியுறவு கொள்கையில் ஒன்றுமே செய்யலை. இந்த பிரச்சனை வரும்பொழுது வெளியுறவு கொள்கை எவ்வளவு மோசமாக இருக்குங்கிறது மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த வெளியுறவு கொள்கையை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மக்களுக்கு இந்த உள்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அந்த வெளியுறவு கொள்கையை அவ்வளோ அற்புதமாக டீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜெய்சங்கர்ங்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் இது வரைக்கும் வெளியில் வந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? நம்ம இது வரைக்கும் ரஷ்யாவில் தான் வந்து ஆயில் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ யூஎஸ்காரன் வந்து நீ கச்சா எண்ணெயை ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவை மிரட்டுறாப்புல, நம்ம ஜி வந்து எப்படி 56 இல்லை, அது எப்படி நீ எப்படி மிரட்டலாம்? மிரட்டுதுவியா? இந்த வேலை என்கிட்ட வச்சே கூடாது ட்ரம்ப்பு, நான் நேத்தியே வாங்கக்கூடாதுன்னு முடிவு கொண்டுட்டேன், நீ இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்க, ஓம் பேச்சை கேட்குறோம் நான் கிடையாது, நான் இண்டிவிஜுவலாக அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஜி என்ன பண்ணார், ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற டீலை கட் பண்ணிட்டார். அப்போ மோடி இவர் ட்ரம்ப் சொல்லி மோடி வந்து அதை கட் பண்ணுறாரு. அப்போ அமெரிக்காக்காரன் பயப்படுறான் நம்மளை பார்த்து. இப்போ வெள்ளை மாளிகையில் ஒரு அறிக்கை விடுறாங்க, அங்கே உள்ள ஒரு லேடி ஒரு அதிகாரி ஒருத்தவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் கொடுக்கும் பொழுது சரி ஓகே போனால் போது இந்த 1 மாதம் மட்டும் இந்தியா வந்து ரஷ்யா கூட நீங்கள் எண்ணெய் வாங்கிக்கலாம், அதற்கு நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏண்டா எங்கள் நாடு அவங்க நாட்டுக்கிட்ட வாங்குறது ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறது நீ யாரும் முதல்ல கேட்டுருந்தோமா இல்லையா? 56 இன்ச்சு கேட்கவே இல்லையே, 56 இன்ச்சு சுருங்கி போச்சுன்னு நினைக்கிறேன், 5 இன்ச்சா சுருங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இதை குறித்து ஒரு பிஜேபிக்காரன் கூட வாயை திறக்கலையா? அப்போ அமெரிக்காக்காரன் பயப்படுறான் நம்மளை பார்த்து. பாண்டே சொல்லணும்ல, அமெரிக்கா அதிருது சார் சொல்லணும்ல. இப்போ என்ன எங்கள் ஜியை பார்த்து சொல்லுவேன், நீ பேசிருக்கணும்ல, இங்கே உள்ள பத்ரி இதை குறித்து பேசிருக்கணும்ல, இங்கே இதை குறித்து நம்ம பாண்டா பேசிருக்கணுமா இல்லையா, இதை குறித்து ஜெலிஸ் பராட்டு பேசிருக்கணும்ல, யாருமே வாயை திறக்கல, யாருமே வாயை திறக்கல. அப்புறம் ரஷ்யா கிட்ட போய் சரி வெக்கத்தை விட்டு போய் கேட்குறாங்க, ஏங்க நான் அவங்க வந்து வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால் நான் வாங்கிக்கிறேன்னா, அவன் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. முன்னாடி என்னன்னாக்கா எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குற விலையை விட மிக கம்மியாக இந்தியாவிற்கு ரஷ்யா கொடுத்துருக்கு, ஏன்னா அது நட்புறவாக இருந்து பல டீலிங் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்குது. இப்போ நீ அவன் பேச்சை கேட்டினாக்கா நான் வேணா வாங்கிக்க, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற ரேட்டாக நான் கொடுப்பேன் அப்படின்ட்டாப்புல. இப்போ அதுவும் விட்டு போச்சு, இப்போ ரஷ்யா கிட்ட வாங்க முடியாது இந்தியாவில். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள், அதனால தான் சரிங்க இவ்வளோ பிரச்சனைகள் இந்த கச்சா எண்ணெய் வாங்குறதுல தான் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க, அதனால் கச்சா எண்ணெய் வர முடியாது. அப்போ வெனிசுலாங்கிற ஒரு நாட்டினுடைய அதிபரை ட்ரம்ப் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஹைஜாக் பண்ணி அமெரிக்காவில் வச்சு கைது பண்ணி உள்ளே உட்கார வச்சுருக்கான். வச்சுட்டு அவனுடைய ஒரு ஆளை அங்கே அதிபராக போட்டுவிட்டு வெனிசுலாவில் அங்கே உள்ள எண்ணெய் கிணறுகள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாப்புல ட்ரம்ப்பு. இப்போ யாராவது வாங்கினோம்னாக்கா உலகம் முழுக்க அப்போ நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இனிமேல் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, தடை வச்சுருக்கோம், பொருளாதார தடை. அவங்க கூட பொருளாதாரமாக நீங்கள் ட்ரேடிங் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அமெரிக்கா உங்களுக்கு எதிரி நாடு, அதனால் யாரும் கூட வச்சுக்கூடாது. அப்போ எங்கெங்கே நாங்கள் எங்களுடைய பெட்ரோல் டீசல் எங்களுடைய க்ரூட் ஆயில் இதெல்லாம் நாங்கள் எங்கெங்கே வாங்குறதுனாக்கா வெனிசுலாவில் வந்து வாங்கு. அப்போ வெனிசுலாவுக்கு யார்கிட்டனாக்கா அமெரிக்கா கையில் இருக்குது. அப்போ முழுக்க வர்ற அப்போ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா வாகனங்களுக்கும் எல்லா தொழிற்சாலைகளுக்கும் தேவையான அந்த எரிபொருளுக்கான க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத வெனிசுலாங்கிற ஒரு நாட்டில் உள்ள அந்த கிணறுகள்லேருந்து வாங்கினோம்னாக்கா அதற்கு ஓனராக யாரை போட்டிருக்காங்கனாக்கா அமெரிக்காவில் உள்ள ஒரு 5-6 பேர் ஓனராக போட்டாங்க.
அப்போ இந்த உலகம் முழுக்க உள்ள இவ்வளவு பணமும் இப்போ எங்கே போகுதுனாக்கா அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு 5-6 ஓனருக்கு மட்டும் போக போகுது. அந்த 5-6 ஓனருடைய ஏஜென்ட்டாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாட்டை வைத்துக்கொண்டு இராணுவத்தை வைத்துக்கொண்டு இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா எலெக்ஷன் டைமில் அவருக்கு தேவையான பணத்தை அந்த முதலாளிகள் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. மோடி அவர்கள் க்ளோஸாக இருந்தாருனாக்கா மோடிக்கு எலெக்ஷன் அப்போ அவங்க கொடுத்து உதவி பண்ணுவாங்க, அல்லது என்ன தேவையோ அதை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இப்போ அதனால் அங்கே வெனிசுலாவில் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிசுலாவில் வாங்குறது என்ன பிரச்சனைனாக்கா, வெனிசுலாவில் ரஷ்யாவில் வாங்குகிற க்ரூட் ஆயிலை விட இங்கே வெனிசுலாவில் வாங்குகிற க்ரூட் ஆயில் என்பது ரொம்ப தரம் குறைந்த க்ரூட் ஆயில், ரொம்ப தரம் குறைந்த கச்சா எண்ணெய் இது. அப்போ நீங்கள் ரஷ்யாவில் வாங்குகிற கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யும் பொழுது என்ன செலவு வருமோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக சுத்திகரிப்புக்கே செலவாகும் வெனிசுலாவில் வாங்குகிற கச்சா எண்ணெய். அதே மாதிரி ஈரானில் வாங்குறீங்களா, அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கச்சா எண்ணெய். சுத்திகரிப்பு ரொம்ப கம்மியான நேரத்தில் கம்மியான தொகையில் சுத்திகரிப்பாயிடும். ரொம்ப தரமான கச்சா எண்ணெயாக சொல்கிறது ஈரானில் தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஈரான் மீது பாம்பு போடுறான். இப்போ வாங்குறது முழுக்க ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெனிசுலாவில் வாங்குறேன். அப்போ வாங்கி தரம் பிரிக்கும் பொழுது அப்போ ஒஸ்ட்டுனாக்கா அதுலேருந்து பிரிஞ்சு வர பெட்ரோலும் முன்னாடி உள்ள பெட்ரோலோட தரம் குறைந்த பெட்ரோலாக தான் இருக்கும். டீசல் தரம் குறைந்த டீசலாக தான் இருக்கும். கெரசின் தரம் குறைந்த கெரசினாக தான் இருக்கும். அந்த இந்த தாறு தரம், அப்போ எல்லாமே தரம் குறைந்த ஒன்றுலேருந்து வர்றது தரம் குறைந்ததாக தான் இருக்கும். அப்போ அதை நம்ம வண்டியில் வாங்கி ஊற்றும் பொழுது வண்டி ரிப்பேர் ஆகும், சீக்கிரமாக ரிப்பேர் ஆகும். நம்ம திரும்ப வண்டி வாங்க, இப்போ நமக்கான செலவுகள் பாருங்கள் எவ்வளவு அதிகமாக மறைமுகமான செலவுகள் அது அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆட்சிக்கில் இருக்கிற மக்கள் அப்படின்னாக்கா நீ வெளியுறவு கொள்கையை மாற்றணுமா இல்லையா? நீங்கள் ரஷ்யா கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கணுமா இல்லையா? இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஜி அவர்கள் இதை குறித்து வாயவே திறக்கலை. இப்போ ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது $92-93. ஆனால் ரஷ்யா நமக்கு எவ்வளோ நம்ம கொடுத்துட்டு இருந்தால் வெறும் $25 $30 எடுத்துகிட்டு போனால் ஒரு பேரலை. ஒரு பேரல் அப்படிங்கிறது 159 லிட்டர். அதுதான் ஒரு பேரல், 159 லிட்டர் கச்சா எண்ணெய் வந்து $92-93 இப்போதைக்கு. இந்த 159 லிட்டர் கச்சா எண்ணெயை நீங்கள் வாங்கும் பொழுது அதை சுத்திகரிப்பு பண்ணுறாங்கல்ல, சுத்திகரிப்பு பண்ணதுக்கப்புறம் அது பிரிஞ்சு வரும் பொழுது 72 லிட்டர் பெட்ரோல் வரும், 38 லிட்டர் டீசல் வரும், 15 லிட்டர் ஃப்ளைட் பெட்ரோல், இந்த ஃப்ளைட்டுக்கு போடுற ஃபியூல் இருக்குல்ல, ஸோ அது கெரசின் நினைக்கிறேன், இப்போ ஃப்ளைட்டுக்கு போடுறது அது வந்து 15 லிட்டர், ஃப்ளைட்டுக்கு போடுற கெரசின் வந்து 15 லிட்டரு. அப்புறம் இந்த தார், ரோடு போகிற தார் இருக்குல்ல, அதுவும் அந்த சுத்திகரிப்புலேருந்து வர்ற ஒன்று தான் அந்த தாரும். அந்த தார் வந்து 34 லிட்டர் தார் கிடைக்கும். இந்த ஒரு பேரலில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் நம்ம ரஷ்யா கூட வைக்க முடியாது, எனக்கு வைக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லிட்டான். ஆனால் இந்தியாவில் உள்ள ரிலையன்ஸ் ரிஃபைனரி லிமிட்டட்னு ஒன்று இருக்கு பாருங்கள், ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க தனியாக வெளிநாடுகள்லேருந்து இதே மாதிரி கச்சா எண்ணெயை வாங்கி பிரித்து பல நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணி விற்கிறாங்க. அப்போ ரிலையன்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு தான் இருக்குது, இந்தியா தான் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற ரிலையன்ஸுங்கிற கம்பெனி, தொழிற்சாலையை இந்தியாவில் வச்சு நடத்துகிற கம்பெனி, அதுவும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதலாளியினுடைய கம்பெனியாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் கம்பெனி ரஷ்யா கிட்ட 60 லட்சம் பேரல் வாங்கியிருக்கான். 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வாங்கியிருக்காப்புல. அதை வாங்கி இந்தியாவுக்கு கொண்டு வந்து, கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை சுத்திகரிப்பு செஞ்சு எங்கே தெரியுமா கொடுக்குறாங்க? பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இதே போன்று அருகாமையில் உள்ள பல நாடுகளுக்கு ரிலையன்ஸ்ல சுத்திகரிப்பு செஞ்ச பெட்ரோலு, டீசலு, கச்சா எண்ணெய் தான் இங்கேருந்து பல நாடுகளுக்கு போகுது. இங்கேருந்து வாங்குற பங்களாதேஷா அங்கே 90 ரூபா, 88 ரூபா, 80 ரூபாய்க்கு பெட்ரோலை வித்துட்டு இருக்காங்க. எது இந்தியாவுக்குள்ளேருந்து அந்த கச்சா எண்ணெயோ அல்லது பெட்ரோல் டீசலையோ வாங்கி பங்களாதேஷ்காரன் நம்மளுக்கு 100 ரூபா பெட்ரோலு, அவன் 88 ரூபா, 89 ரூபாய், 90 ரூபான்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க. பங்களாதேஷில் பெட்ரோல் 90 ரூபா. எது ரிலையன்ஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போகிறோம் பங்களாதேஷ்காரன். ஆனால் இந்தியாங்கிற கண்ட்ரிக்கு இருக்குல்ல, நம்ம அந்த கண்ட்ரியில் உள்ள பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் இதில் போடும்போது 100 ரூபா. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? சரிப்பா நான் அப்புறம் ரிலையன்ஸ்லேயே வாங்கிக்கணும்னு சொல்லணுமா இல்லை? இப்போ என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ தட்டுப்பாடு இருக்குது சரி, இதுக்கும் சரி பெட்ரோல் டீசல் ஓகே. எல்பிஜி என்னன்னாக்கா இதுலேருந்து பிரிக்கப்படுற சுத்திகரிப்பில் இப்போது பிரிக்கப்படுற ஒரு விஷயம் தான் எல்பிஜிங்கிறது. அதனால தான் அந்த கச்சா எண்ணெய் வந்தால் தான் நமக்கு எல்பிஜியும் கிடைக்கும், பெட்ரோலு கிடைக்கும், டீசல் கிடைக்கும், கெரசின் கிடைக்கும், தார் கிடைக்கும், எல்லாமே அதுலேருந்து வர்றதான். இப்போ அதனால தான் அது பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லை, இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் சுத்திகரிப்பில் வருது, பயன்பாட்டுக்கான பொருளாக வருது. அப்போ அதனால தான் ஒரு நாட்டுக்கிட்ட கொண்டு போய் எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு போர்கள், இவ்வளவு சாவுகள். 169 குழந்தைகள் நினைக்கிறேன் ஒரு ஸ்கூலில் அப்படியே பாம்பு போட்டு கொண்டுட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். யாரோ ஒரு 5-6 பேர் சம்பாதிக்கணும் அவ்வளவு காசு அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை கொள்றதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த நாட்டோட போய் நட்புறவு வச்சுக்கிறவரை எப்படி நம்ம வந்து பாராட்டுறது, எப்படி நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி புலகாங்கிதம் அடையிறது? இப்போ இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. இவ்வளோ விஷயம் பேசி பிஜேபி பாருங்கள்
இது மக்களுக்கு எதிரி, மண்ணுக்கு எதிரி, ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு பேசுறதுக்கு எனக்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குனாக்கா, இந்த ஜெலீஸ் பெரால்டு எத்தனை நியூஸ் சேனலில் வேலை பார்த்துருப்பேன், எத்தனை பேப்பரில் நீ வேலை பார்த்துருப்பேன், அப்போ என்னை விட அதிகமான பாயிண்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அல்லது பேசும்போது எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல. எனக்கா தாவேக்காவுக்கு எதிரி திமுக மட்டும் இல்லை, பிஜேபி எதிரி தான். பிஜேபி தான் நீட்டை கொண்டு வந்தது, பிஜேபி தான் விவசாயத்துக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது, பிஜேபி தான் சிஏ என்ஆர்சி கொண்டு வந்தது, பிஜேபி தான் இங்கே உள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்தது. எய்ம்ஸ் நம்ம கட்டித்தர மாட்டேங்கிறான், நமக்கு தேவையான கல்வி தொகையை தர மாட்டேங்கிறான், நமக்கு தேவையான ஜிஎஸ்டி தர மாட்டேங்கிறான், நம்ம வந்து ஒவ்வொரு முறை இயற்கை சட்டத்துக்கு ஆட்படும் பொழுது அதற்கு உண்ட ஃபண்டையும் தர மாட்டேங்கிறான், எதுவுமே தர மாட்டேங்கிறான். அப்போ பிஜேபி இதை காரணமாக வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்க்கணுமா இல்லையா? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னாக்க பிஜேபி முட்டு கொடுக்குறான். நீங்கள் எதுக்கு அதுவே தான் சமைச்சே தான் சாப்பிட்ணுமா? பழங்கள், காய்கறிகள். ஏன்டா முண்டைக்கிழப்ப இப்போ எல்பிஜி தட்டுப்பாடுனாக்கா கச்சா எண்ணெய் வரலன்னு அர்த்தம். கச்சா எண்ணெய் வரலனாக்கா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கொஞ்சம் நாளில் வந்துடும் அர்த்தம். அப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துச்சுனாக்கா அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறும்னு அர்த்தம். அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறுனுச்சுனாக்கா பெட்ரோல் டீசலை போட்டு தான் அந்த லாரியில் தான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். எது நீ சொல்கிற ஃப்ரூட்ஸ் அந்த லாரியில் தான் வந்து இறங்கும் மார்க்கெட்டு கடைகளுக்கு, அந்த லாரியில் தான் நீ சொல்கிற வெஜிடபிள்ஸ் அதில் தான் வந்து இறங்கும். அப்போ இன்றைக்கி 100 ரூபா ஒரு கிலோ விற்கிற ஒரு ஃப்ரூட்ஸு விலையேறினதுக்கு அப்புறம் 150 ரூபா கிலோன்னு விற்கும். முண்டைக்கலப்பை எல்லா விலையுமே ஏற்படுண்டா முண்டைக்கலப்பை. எல்பிஜி சிலிண்டர் விலை அதிகமாகிடும் அப்படிங்கிறத அந்த ஐடியா கொடுக்குற. எல்பிஜி சிலிண்டர் வாங்குற காசை விட அதிகமான காசு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வாங்குறதுல செலவு இருக்குது. அறிவுங்கிறது கொஞ்சமாக இருக்கா இல்லையா உனக்கு? இல்லை முடி மட்டும்தான் வளர்ப்பியா மண்டையில்? அதனால தான் சொல்கிறோம், இந்த தாவேகா என்பது பிஜேபியினுடைய பை ப்ராடக்ட்டு. பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேகா. இது நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒருவேளை வழக்கம் போல் மறந்துட்டோம்னா நீங்கள் கேலரிக்குள்ளே போய் நேற்று போட்ட வீடியோவை ஒரு தடவை பாருங்கள். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக தாவேகா வந்து எப்படி பிஜேபி உள்ளே கொண்டு வந்துச்சு, என்ன அடுத்து பண்ண போகிறாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அது வந்து அந்த பார்த்திபன் அண்ணன் வீடியோவுக்கு கவுண்டர் கொடுத்து போடும்பொழுது பார்த்திபன் அண்ணன் பேசுனதுக்கான நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நேற்று போட்ட வீடியோவில் இருக்குது. தயவு செஞ்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிளான் என்ன அப்படிங்கிறது, அதுக்குள்ளே தாவேகாவை வச்சு எப்படி ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அதை பாருங்கள். அடுத்ததாக அன்புமணி அவர்கள் இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடை கட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நீங்கள் எடுத்துருக்கீங்க, என்ன செயல்பாடு பண்ணியிருக்கீங்க? ஏதாவது கேட்டுவிட போகிறேன். எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடுனாக்கா கவர்மெண்ட் காரணம், மோடி காரணம், அவர் வச்சுக்கிட்ட வெளியுறவு கொள்கை காரணம், அவர் கைக்குலுக்கிய ட்ரம்ப் காரணம், ஒரு 5 முதலாளிக்காக ட்ரம்ப் நடத்திய போர் காரணம், அது ஈரான் மீது போட்டது காரணம், ஈரானுக்கு இந்தியாவுக்கும் உள்ள உறவில் விரிசல் விடுற அளவுக்கு இந்த வெளியுறவு கொள்கை இருந்தது காரணம். இவ்வளவு காரணத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் என்ன பண்ணார்? இந்த தட்டுப்பாட்டை தடுப்பதற்குனாக்கா மண்டையில் மசாலா இருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ அவருடைய இங்கே பேசிட்டு என்ன பண்ணுறாப்புல, மோடிக்கு போய் சால்வை போத்தி கட்டி பிடிச்சி குலுக்கிட்டு சிரிச்சுட்டு வராப்புல. அன்புடன் அழைக்கின்றேன். அப்போ எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அல்லது கிடைக்காமல் போகுது, அப்புறம் பெட்ரோல் டீசல் ஏற போகுது அப்படின்னா ஏதோ அது திமுக காரங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை உண்டு, அல்லது விசிகா கட்சிக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை உண்டே தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் வேலை இருக்கிறவங்களுக்கு, உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு 60 ரூபா ஏற்றம்ங்கிறது கிடையாது விலக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது திமுக, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு மட்டும்தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இது வந்து வன்னியர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாதுங்க, பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தாங்க விலையேற்றிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர் கிடையாது, அதே சிலிண்டர் தட்டுப்பாடு. வன்னியர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு 60 ரூபா விளையாட்டுறாங்கிறது செல்லுபடி ஆகாது. மோடிஜி சொல்லிட்டாப்லையே எல்லா வன்னியர்கள் வீட்டுக்கும் நீங்கள் சிலிண்டர் 2 கொடுத்துருங்க, டெய்லி 2 கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. டெய்லி 2 சிலிண்டர் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த சிலிண்டர் விலையேற்றம் என்பதும் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பதும் பெட்ரோல் டீசல் விலை ஏறப்போவது என்பதும் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்பதும் அனைத்து மக்களுக்கும் உரியது. அப்போ இந்துக்களாகியவங்களுக்கு கிடையாது, முஸ்லீம்ஸுகளுக்கு மட்டும்தானாக்கா? அது அப்படி கிடையாது. ஹிந்துக்களுக்கும் பாதிப்பு உண்டு, முஸ்லீம்களுக்கும் பாதிப்பு உண்டு, கிறிஸ்டியன்ஸுக்கும் பாதிப்பு உண்டு, வன்னியர்களுக்கும் பாதிப்பு உண்டு, பட்டியல் சமூகத்துக்கும் பாதிப்பு உண்டு, பாமகவுக்கும் பாதிப்பு உண்டு, விசிகாவுக்கு பாதிப்பு உண்டு, திமுகவுக்கு பாதிப்பு உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாதிப்பு, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை உண்டு. எல்லாத்துக்குமே தான் விலையேற்றம், எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு. அப்போ உன் கட்சியில் உள்ளவங்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல, உன் ஜாதியில் உள்ளவங்களும் பாதிக்கப்பட போகிறாங்கல்ல. அப்போ அவங்களுக்காவது நீ குரல் கொடுக்க வேண்டாம். இப்போ வந்தும் இந்த மக்களை நான் ஏமாற்றுவேன், பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளவங்களை ஏமாற்றுவேன், வன்னியர் சமூக மக்களை நான் ஏமாற்றுவேன், ஏமாற்றி பிழைப்பேன், ஈஸியாக நான் சொன்னால் நம்பிடுவாங்க. இதை அவங்கள நம்ப வச்சுக்கிட்டு ஏற்கனவே என் மேலே உள்ள ஊழல் கேஸுகளெல்லாம் அப்போ தான் வந்து கையில் எடுக்க மாட்டாப்புல. அதுக்கு நான் என் சமூகத்தை சார்ந்த மக்களை, என் கட்சியில் உள்ள மக்களை வந்து ஈஸியாக நான் பழி கொடுத்துட்டு
அப்பப்போ ஏதாவது பஞ்சு நல்லா கடிச்சிட்டு சிரிச்சிட்டு அல்லது அழுதுகிட்டு அப்படி போனோம்னாக்க ஈஸியாக என் சமூகத்தை சேர்ந்த மக்களை என் கட்சி சேர்ந்த மக்களை ஈஸியாக ஏமாத்திடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே அன்புமணி ராமதாஸ் பண்ணுறாப்புல. இதில் எங்கே பார்த்தாருனாக்கா சத்திரியர் அப்படின்னு வர சொல்லிக்கிறாங்க. இப்போ சத்திரியர்னாக்கா நீங்கள் மோடியை கேட்கணும்ல, அதானே வீரம், அதானே உண்மை. இல்லை அப்போ உண்மையை நோக்கி கேள்வி கேட்கணும்ல. அதை விட்டுட்டு ஒரு பொய்யை சொல்லி மடமாற்ற பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் எப்படி வீரனாக இருப்பீங்க? அதனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற போகிறதாக இருக்கட்டும், எல்பிஜி சிலிண்டருடைய விலை ஏறினதாக இருக்கட்டும், எனக்கு நிறைய சாப்பாட்டு கடை எல்லாமே இல்லை. இப்போ மதியம் சாப்பாடு கடையில் தான் சாப்பிட போனோம். நேற்று சாப்பிட்டதை விட 10 ரூபா எல்லாருமே ஏற்றிட்டாங்க விலை. எல்லா விலையும் உணவை சார்ந்த வரைக்கும் சின்ன சின்ன கடைகளில் ஒரு 30 ரூபாய்க்கு பிரிஞ்சு போட்டிருப்பாங்க, அது 40 ரூபா இப்போ. ஏன்னாக்கா அந்த 30 ரூபா பிரிஞ்சு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அதை நம்பி தான் இங்கே உள்ள பெரும்பான்மையான மக்கள், இங்கே உழைக்கும் மக்கள் வந்து பெரும்பான்மையான 30 ரூபா பிரிஞ்சு நம்பி தான் இருப்பாங்க. காலைல போகும்போதே ஒரு பாக்ஸ் கொண்டு போவாங்க, 30 ரூபா கொடுப்பாங்க, அதில் பிரிஞ்சை போடுவாங்க, க்ளோஸ் பண்ணி கொண்டு லஞ்சாக தான் உங்களுக்கு. காலைல சாப்பிட்லையா அங்கே போய் 30 ரூபா பிரிஞ்சை கொடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ 30 ரூபாவில் 40 ரூபாய் மாறிடுச்சு. டீ காஃபி விலை ஏறிடுச்சு, எல்லாமே இருந்துச்சு. 5 ரூபா ஒரு இடத்துல வடை போடுவாங்க, ஒரு பாட்டி உட்காந்து வித்துட்டு இருக்கோம். இப்போ அந்த 5 ரூபா வடை கிடையாது, அந்த கடையே இல்லை. அந்த 5 ரூபா இருந்துச்சு, அந்த கடையே இல்லை. இப்போ பல பேருடைய வாழ்க்கை பொருளாதாரம் போச்சு. இப்போ உணவு கடைகள் மூடிட்டாங்கனாக்கா, அதான் ஆனந்த் சீனிவாசன் சொன்னார், உணவு கடைகள் மூடியாச்சு, நிறைய பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா, அப்போ ஸ்விக்கி சொமேட்டோ பைக் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெருசாக பாதிக்கப்படும். இதில் எவ்வளோ பேருடைய வேலை வாய்ப்புகள் பறிபோக போகுது, எவ்வளோ பேருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட போகுது. இது பெரிய அளவில் ஒரு கிரைசிஸாக மாறும் இது. அதனால் சங்கிகளுக்கு பிரச்சனை இல்லை, பாண்டாவுக்கோ பத்ரிமாமாவுக்கோ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கோ அப்புறம் நம்ம அன்புமணி ராமதாஸுக்கோ பிரச்சனை இல்லை. அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அந்த காசை காப்பாற்றுறதுக்கு அவங்க எப்படி வேணாலும் குட்டிக்கரணம் போடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, அவதூறு பரப்புவாங்க. குறிப்பாக சங்கிகள், அவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னாக்கா அவங்க சோறு தானே பிரச்சனை. அவங்களுக்கு இருக்கவே இருக்குது மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணியும். நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு சோறு வேண்டும். சோறு வேணும்னாக்கா கேஸ் வேண்டும். கேஸ் வேண்டும்னாக்கா விலையேற்றம் தட்டுப்பாடு வரும்போது நம்ம எதிர்த்து கேட்டு தான் ஆகணும். எதிர்த்து கேட்காதவன் சங்கி, எதிர்த்து கேட்குறவன் அவன் வந்து மக்கள் நலன் சார்ந்து செயல்படுறதான். நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுறாங்களா அல்லது சங்கியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க.